خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த மஸ்ஜிதுர் ரய்யான் பள்ளிவாசலிலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே மாறாத கொள்கையும் மாறும் சமுதாயமும் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, முதலிலே இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே மிக தவறாக இஸ்லாமிய கொள்கை புரியப்பட்டிருப்பது இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாகும். உலகத்திலே சுமார் 170 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்த முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய கொள்கை பற்றிய தெளிவில்லாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த இஸ்லாமிய கொள்கையை பற்றி பேசுவது என்பது முக்கியத்துவம் பெறாத நிலையில் இருந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். நிறைய பயான்கள் நடைபெறுகின்றன, இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறுகின்றன. இந்த பயான்களிலும் நிகழ்ச்சிகளிலும் பேசப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஒன்றில் சில இபாதத்துகளில் ஆர்வமூட்டக்கூடிய உரைகளாக அவை இருக்கும். தொழுகையின் முக்கியத்துவத்தை பேசுவார்கள், அல்லது தொழக்கூடிய முறைகளை பற்றி பேசுவார்கள், அல்லது தர்மத்தை பற்றி பேசுவார்கள், நோன்பை பற்றி பேசுவார்கள். சில நேரங்களில் இந்த அமல்களுடைய சிறப்பை பற்றி பேசுவார்கள், ஒழுக்க விழுமியங்கள் பற்றி பேசுவார்கள். ஆனால் அகீதாவை பற்றி, இஸ்லாமிய கொள்கையை பற்றி பேசுவது என்பது நம்முடைய சமுதாயத்தில் மிக அரிதாகவே இடம்பெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே வேளையிலே முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மக்களை பொறுத்தவரையிலும் அகீதா கொள்கை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக அவர்களுக்கு தென்படுவது கிடையாது. அதாவது அகீதா அல்லாத ஏனைய விஷயங்களுக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை
அகீதாவுடைய விஷயத்திற்கு அவர்கள் கொடுப்பதில்லை. உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். ஒரு அறிஞர் அவர்களுடைய மாணவர்களுக்கு அகீதா வகுப்பு நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். கொள்கை பற்றிய வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரர் ஆசிரியரிடம் வந்து சீரியஸாக ஏதோ சொல்லி இருக்கிறார். சொல்லப்பட்ட செய்தியை அவர் கேட்டுக்கொண்டு வரும்போது மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள், ஷேக் என்ன சொல்லிவிட்டு செல்கிறார் என்று. இப்ப சொன்ன செய்தியை ஆசிரியர் சொல்லுகிறார். அதாவது வருகிற வழியில் ஒரு வீட்டிலே மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். மிக பெரிய சத்தமாக இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், அந்த வீட்டில் உள்ள ஒருவன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது உட்கார்ந்திருந்த மாணவர்கள் எல்லோரும் ஆவேசப்பட்டு, அப்படியா ஷேக், அந்த மகனை விடக்கூடாது, அவனுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எல்லா மாணவர்களும் உணர்ச்சி ததும்ப பேசியிருக்கிறார்கள். மறுநாள் ஷேக் வந்து சொல்லியிருக்கிறார், நேற்று அந்த மனிதர் வந்து சொன்ன செய்தி தவறானது. உண்மையிலே அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கிறது என்றால், அந்த வீட்டில் உள்ள ஒருவன் அல்லாஹ்வை திட்டி இருக்கிறான், அல்லாஹ்வை பற்றி குறையாக சத்தமிட்டு பேசி இருக்கிறான், அதனால் தான் மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்று சொன்னதற்கு அந்த மாணவர்கள் சாதாரணமாக கேட்டார்களாம், அப்படியா ஷேக் என்று. அதாவது அன்புள்ள சகோதரிகளே, தாயோடு விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்லும் போது கொதித்தெழுந்த அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ்வை திட்டுகிறான், அல்லாஹ்வை ஏசுகிறான் என்று சொன்னபோது அது சாதாரணமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை அப்படித்தான் இருக்கிறது. தாயோடு விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய பாவம், ஒரு மனிதனால் கற்பனை பண்ண முடியாத ஒரு பெரும் பாவம். ஆனால் அதைவிட பயங்கரமான பாவம் அல்லாஹ்வை ஒரு மனிதன் திட்டுவது, அல்லாஹ்வை ஒரு மனிதன் ஏசுவது என்பது. ஆனால் அல்லாஹ்வை ஏசுகிறான ஏசிவிட்டு போகட்டும். நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம், சுனாமி போன்ற அனர்த்தங்கள் வந்தன. அதே போன்று வீடுகளிலே சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றது. சில பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக நோய் இருக்கும். சில வீடுகளிலே ஒருவர் பின்னால் ஒருவருக்கு சோதனை வந்து கொண்டிருக்கும். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்கு கண்ணில்லையா, அல்லாஹ் எங்களை மாத்திரம்தான் சோதிக்க வேண்டுமா, இவனுக்கு வேறு யாரும் தெரிவதில்லையா என்றெல்லாம் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வை பற்றி பேசுகிற நிலையை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இஸ்லாமிய அகீதா கொள்கை என்றால் என்ன என்று தெரியாது. இந்த கொள்கைக்குரிய முக்கியத்துவம் நம்முடைய சமுதாயத்திற்கு புரிவதில்லை. உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த அகீதா கொள்கை என்று பேசும்போது சில சகோதரிகளுக்கு ஏன் தான் இந்த தலைப்போ என்று சிந்திக்க கூட தோன்றும். அதாவது தொழுகையை பற்றி பேசி, தொழாதவன் காபிர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான், அவன் அறுக்கிற பிராணியை சாப்பிடக்கூடாது, அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கவனிடக்கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய மையவாடிகளை அவனை அடக்கக்கூடாது என்றால் எல்லோருக்கும் புல்லரித்து போகும். நம்முடைய கணவன் தொழுவதில்லை, நம்முடைய மகன் தொழுவதில்லை, நம்முடைய சகோதரன் தொழுவதில்லை. அப்படியாக இருந்தால் நம்முடைய கணவன் அறுக்கிற பிராணியை நாம் சாப்பிடக்கூடாதா? நம்முடைய மகன் அறுக்கிற பிராணியை நாம் சாப்பிடக்கூடாதா? நம்முடைய மகன் மரணித்து விட்டால் அவனை குளிப்பாட்டக்கூடாது, கவனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது என்றால் எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்று இவ்வாறான விஷயங்களை உணர்ச்சி பூர்வமாக உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கிற நாம் கொள்கையை பற்றி பேசுகிற போது, கொள்கை என்றால் இது யாருக்கோ ஒரு விஷயம், நமக்குரிய ஒரு விஷயம் அல்ல என்று சிந்திக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகிறது. அதனால்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை என்பது நம்முடைய இரத்தம், கொள்கை என்பது நம்முடைய சதை. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கொள்கை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மறுமையிலே ஈடேற்றம் பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 40 வயதில் நபியாக அல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்கிறார். 13 வருடங்கள் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அடிபடுகிறார்கள், உதைப்படுகிறார்கள், ஏச்சுப்படுகிறார்கள், ஊர் பிரஸ்தங்கம், அதாவது ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் அந்த 13 வருடங்களும் சந்திக்கிறார்கள். இவ்வளவு கொடுமைகளை சந்தித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே என்ன பேசினார்கள்? 13 வருடங்களும் மக்காவில் இருந்த 13 வருடங்கள் உங்களுக்கு தெரியும்.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்து கொண்டிருக்கும் போது தலையிலே அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு போய் போட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே காரி துப்பினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செருப்பால் அடித்தார்கள். அவர்களுடைய கழுத்தை நெரித்தார்கள். அவர்களுடைய கண் முன்னால் யாசிர், சுமையா, அம்மா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மர்மஸ்தானத்திலே குத்தி ஷஹீதாக்கினார்கள். யாசிர் ரலியல்லாஹு அவர்களை இரண்டாக கிழித்து ஷஹீதாக்கினார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை சுடுமணலிலே கட்டி போட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை நெருப்பிலே கட்டி தூக்கினார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை கழுமரத்திலே ஏற்றினார்கள். இப்படி பல கொடுமைகள். கடைசியிலே ஒரு கட்டத்திலே ஷைபு அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே முஸ்லிம்கள் அனைவரையும் கொண்டு போய் அடைத்து வைக்கிறார்கள். பசியினால் அங்கே இருக்கிற சஹாபாக்கள் எல்லோரும் வேதனைப்படுகிறார்கள். குழந்தைகள் பால் இல்லாமல் அழுகின்றன. பசியின் உச்சகட்டத்திலே கிடைப்பதையெல்லாம் சாப்பிடுகிறார்கள். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நான் ஏதோ ஒன்றை எடுத்து சாப்பிட்டேன், இதுவரைக்கும் எது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய நிலை இருந்தது. நாங்கள் கண்டது நின்றதையெல்லாம் சாப்பிட்ட காரணத்தினால் மலம் கழிக்கும் போது எங்களுடைய மலங்கள் எல்லாம் மிருகங்களுடைய மலங்களை போன்று இருந்தன என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 13 ஆண்டுகளில் தொழச் சொன்னார்களா? அந்த 13 ஆண்டுகளில் பெண்கள் ஃபர்தா அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்களா? அந்த 13 ஆண்டுகளில் ஜக்காத்தை பற்றி பேசினார்களா? அந்த 13 ஆண்டுகளில் ஹஜ்ஜை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அந்த 13 ஆண்டுகளில் உம்ராவினுடைய சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? ஜனாசாவினுடைய சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 13 ஆண்டுகளில் பேசினார்களா? குழந்தைகள் பெற்றால் எப்படி அந்த குழந்தையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த நேரத்தில் பேசினார்களா? எதுவுமே இல்லை சகோதரிகளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 13 ஆண்டுகளும் அவர்கள் அடிபடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சோதனைகளை சந்திப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முன்வைத்த கொள்கைதான். அந்த அகீதா தான் காரணம். தெளிவான ஒரு கொள்கை என்ற சமுதாயத்திற்கு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் யார் என்பதை தெளிவாக அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ் யார் என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் அவனிடம் அல்லாஹ்வை பயந்து கொள் என்றால் உடனே உட்கார்ந்து விடுவான். அல்லாஹ் என்று அவனிடத்தில் சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் நடுக்கம் வரும். அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் செய்வதை உடனே விட்டு விடுவான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அந்த மக்களுக்கு மிக தெளிவாக அறிமுகப்படுத்தினார்கள். சிலைகளிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள், ஆபத்தின் போது மரணித்த மனிதர்களை அழைத்துக் கொண்டிருந்தவர்கள், மரணித்தவர்களுக்காக வேண்டி அறுத்து பலியிட்டுக் கொண்டிருந்தவர்கள், நேர்ச்சை செய்து கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ்வை ஒரு சாதாரணமான ஒருவனாக ஆக்கிவிட்டு சிலைகளை, கற்களை, மரங்களை, மிருகங்களை, ஜின்னை, அவர்களுடைய சமுதாயத்தில் நல்லவர்களாக தெரிந்தவர்களை எல்லாம் மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு கொள்கையை கொண்டு வந்து சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் வேறு யாருமே கிடையாது. உங்களுடைய வணக்கம் என்று நீங்கள் செய்ய வேண்டி வந்தால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அது சொந்தம். அதற்குரிய முழு தகுதியும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. நீங்கள் பிரார்த்தித்தால், யார் பிரார்த்தித்தாலும் அந்த பிரார்த்தனையை செவிமடுக்கிற முழு தகுதியும் முழு ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. நீங்கள் 1000 பேர் நின்று, 1,00,000 பேர் நின்று, 1,00,00,000 பேர் நின்று யா அல்லாஹ் என்று அழைத்தாலும் உங்களுடைய குரல்களை பிரித்து இன்னார் இன்னார் இன்னென்ன தேவைகளை கேட்கிறார் என்று பிரித்தடியக்கூடிய முழு ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது என்பதை அந்த மக்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தினார்கள். நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் போய் நிற்கிறீர்களே, கற்களிடம் போய் நிற்கிறீர்களே, சிலைகளிடம் போய் நிற்கிறீர்களே, நல்லடியார்களிடம் போய் நிற்கிறீர்களே, இந்த மக்களுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. நீங்கள் அவர்கள் மரணித்தவர்கள், அவர்கள் உங்களுடைய கைகளால் செய்யப்பட்ட சிலைகள். இவர்களிடத்திலே போய் என்னுடைய கஷ்டத்தை நீக்கிவை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தையை கொடு என்றெல்லாம் நீங்கள் கெஞ்சுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அழைக்கிற இந்த மக்களுக்கு நீங்கள் கேட்பது எதுவென்றே புரியாது. உங்களை போன்ற மனிதர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களிடம் போய் கேட்கிறீர்களே, நீங்கள் கேட்பதை அவர்கள் செவிமடுக்கவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ஒரு வாதத்திற்கு செவிமடுத்தால் கூட, நீங்கள் கேட்கிற பிரார்த்தனை அவர்கள் ஒரு வாதத்திற்கு செவிமடுத்தால் கூட உங்களுக்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. நீங்களும் பலவீனமானவர்கள், அழைக்கப்படுகிற அவர்களும் பலவீனமானவர்கள். அல்லாஹ்தான் பூரணமான கடவுள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். எத்தனை வருடங்கள் இந்த கொள்கையை போதிக்கிறார்கள் தெரியுமா? 13 வருடங்கள் மக்காவில் வைத்து
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த தெளிவான கொள்கையை சொல்கிறார்கள். பிறகு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான இடம் ஒன்றை தேடுகிறார்கள். முதலில் ஹபஷாவை பார்த்தார்கள், அதற்கு பிறகு தாயிஃபை பார்த்தார்கள், அதற்கு பிறகு மதீனாவை பார்த்தார்கள். இந்த இடங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியான இடம் மதீனாதான் என்பதை அடையாளம் கண்டார்கள். மதீனாவுக்கு வந்து அந்த 10 வருடங்களில் தான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இந்த சட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தினார்கள். ஹிஜ்ரத் வந்து குபாவிலே அவர்கள் குபா பள்ளிவாசலிலே தங்கி அங்கிருந்து வருகிற வழியில் தான், அப்ப 13 ஆண்டுகள் முடிந்து குபா வழியாக மதீனாவுக்கு வருகிற வழியில் தான் ஜும்மா தொழுகை இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கடமையாக்கப்படுகிறது. அதற்கு முதல் ஜும்மா தொழுகை என்று ஒன்று கிடையாது. இப்ப ஜும்மா தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ஹிஜ்ரத் வந்து 2 வருடங்களுக்கு பிறகு, அப்ப இஸ்லாமிய தூது வந்து 15 வருடங்களுக்கு பிறகுதான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதே போன்றுதான் அந்த காலப்பகுதியில் தான் ஜக்காத்தும் கடமையாக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு எப்போது சென்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக வந்த உடனே மக்காவிலே இருந்தார்கள், ஹஜ் செய்தார்களா? அல்லது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அவர்கள் ஹிஜ்ரத் வந்து 6 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 19 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மக்காவுக்கு செல்கிறார்கள், ஹஜ் செய்வதற்காக சென்றார்களா? இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 9 என்பது அங்கே 13 9 22 வருடங்கள். நபியாக வந்து 22 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். நம்ம நன்றாக சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஆக பிரதானமான விஷயம் எது என்று கேட்டால் என்ன சொல்கிறோம்? தொழுகையை தான் சொல்லுவோம். அல்லது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் 4 கடமைகளை பற்றி சொல்லுவோம், நோன்பை பற்றி சொல்லுவோம், ஜக்காத்தை பற்றி சொல்லுவோம், ஹஜ்ஜை பற்றி சொல்லுவோம். ஆனால் தௌஹீதை பற்றி, கொள்கையை பற்றி யாரும் சொல்வதில்லை. கொள்கையின்பால் யாரும் அழைப்பதும் இல்லை. கொள்கையை தெளிவாக உடைத்து பேசுவதும் இல்லை. கொள்கை என்று பூசி மொழி பேசுகிற நிலையை நீங்கள் சில பயான்களில் கேட்கலாம். ஆனால் இதுதான் சரியான கொள்கை. அல்லாஹ் ஒருவனிடம் மாத்திரமே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே அறுத்து பலியிட வேண்டும், அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே நேர்ச்சி செய்ய வேண்டும், ஆபத்தின் போது அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நினைக்க வேண்டும், கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய உள்ளம் அல்லாஹ் ஒருவனின் மீது மாத்திரமே தவக்குல் வைக்க வேண்டும் என்ற இந்த கொள்கை சரியான முறையில் சொல்லப்பட்டிருந்தால் நம்முடைய பக்கத்து ஊரிலே இந்த கடற்கரை பள்ளி இருக்குமா? கொடியேற்று பள்ளி இன்றும் முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பேசுகிறார்கள். மெயின் வீதியிலே மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல், ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலே இருக்கிற பள்ளிவாசல் அந்த ஜியாரத்தை நிர்வகிக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஜும்மாவுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். இந்த கொள்கை அந்த பள்ளிவாசலிலே சொல்லப்பட்டிருந்தால் அந்த மக்களே போய் இந்த கபருஸ்தானத்தை உடைத்து விட்டு வந்திருப்பார்கள். ஆனால் அங்கு இது பேசப்படுவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருடங்களும் மதீனாவிலே இருந்த 10 வருடங்களும் 10 வருடங்கள் வெறுமனே சட்டங்களை மட்டும் பேசவில்லை. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், சதகா, உதுஹியா, குர்பானி, ஜனாசா, நிக்காஹ் என்ற பல விஷயங்களை பேசி அதே நேரத்திலே அங்கும் அவர்கள் கொள்கையை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ நபி அவர்களுடைய தஅவாவின் 23 வருடங்களும் கொள்கை பேசி இருக்கிறார்கள். 10 வருடங்கள் தான் சட்டம் பேசி இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே சண்டை நடக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசல்ல பிரச்சனையாம், ஜமாத்துகளுக்கு இடையில பிரச்சனையாம். என்ன பிரச்சனை என்று கேள்விப்படுறீங்க? தொழுகைக்கு பிறகு கூட்டாக துவா ஓதலாமா இல்லையா? சுபஹுல குனூத் இருக்கா இல்லையா? மௌத்தானவருக்கு ஹத்தம் ஓதலாமா இல்லையா? இதில் தானே சண்டை பிடிக்கிறார்கள். அகீதாவுடைய விஷயத்தில், கொள்கையுடைய விஷயத்தில் யார் பிரச்சனைப்படுகிறார்கள்? நம்முடைய சமுதாயத்திலே கொள்கை என்பது ஒரு சீரியஸான விஷயமாக தெரியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான கொள்கை இந்த சமுதாயத்திற்கு போதிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த கொள்கையின் யதார்த்தம் என்னவென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு எவையெல்லாம் அவர்களை சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவை அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வந்த நபிமார்கள் அனைவருமே சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் அந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எவையெல்லாம் அவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவை அனைத்தையும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நானும் என்னுடைய சமுதாயத்திற்கு
சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? சுவர்க்கத்திற்கு எதுவெல்லாம் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹு தஆலா தீர்மானித்திருக்கிறானோ அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்றை மறைத்திருப்பார்களா? சொல்லாமல் விட்டிருப்பார்களா? அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், கடைசி நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை நான் வெள்ளை வெளேர் என்று அப்படியே சொல்லுகிறார்கள். மஹஜ்ஜத்துல் பைதா என்றால் வெள்ளை வெளேர் என்ற பாதை. வெள்ளை வெளேர் என்ற ஒரு பாதையிலே நான் உங்களை விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அந்த பாதை எப்படி இருக்கும் என்றால் அதில் இரவும் பகலை போன்றுதான் இருக்கும். இரவில் அந்த பாதையில போனாலும் பகல் போன்று வெளிச்சமாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன? டியூப் லைட் போட்டு மேக்கரி லைட் போட்டு வெளிச்சம் பண்ணப்பட்டிருக்கும் என்பது அர்த்தமா? இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். கொள்கையை பற்றி எந்த ஒரு குழப்பமும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கொள்கை மிக தெளிவான கொள்கை, அழகான கொள்கை, அறிவுபூர்வமான கொள்கை. மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள். அந்த சமுதாயத்தில் இருந்த ஷிர்க்குகள் அனைத்திற்கும் சாவுமணி அடித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கினுடைய ஒரு சின்ன அடையாளம் கூட அங்கே இல்லாமல் துடைத்தெறிந்தார்கள். இதனால் தான் அவர்கள் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, வெள்ளை வெளேர் என்ற தெள்ள தெளிவான வழியிலே நான் உங்களை விட்டுச் செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதில் இரவும் பகலை போன்றிருக்கும். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அந்த தெளிவான வழியிலிருந்து வழி தவறுபவன் யார் தெரியுமா? ஹாலிக் தான். ஹாலிக் என்றால் அழிந்து போகக்கூடியவன் தான் அந்த வழியிலிருந்து சருகி போவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அவர்களுடைய பணி முற்று பெறுகிறது என்பதை உணர்த்தும் முகமாக அல்லாஹு தஆலா அவர்களை ஹஜ்ஜுக்கு செல்ல சொன்னான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். கடைசி கட்டம் ஹஜ்ஜிலே அவர்களோடு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஹஜ்ஜிலே கலந்து கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே வைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உரையாற்றுகிறார்கள். மினாவில் வைத்து பேசினார்கள், முஸ்தலிஃபாவில் வைத்து உரையாற்றினார்கள், மக்காவில் வைத்து பேசினார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக அரஃபாவில் வைத்து அவர்கள் பேசிய பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. அதனாலதான் சில பள்ளிவாசல்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்று அதை எழுதி தொங்க விட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே நிற்கும் போது அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் மாஇதா 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணமாக ஆக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா வசனம் இறக்குகிறார். இதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது இருந்து ஒரு உரை ஆற்றுகிறார்கள். அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான சஹாபாக்களும் அந்த உரையை கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே பிரதானமாக பல செய்திகளை சொன்னார்கள். தௌஹீதில் இருந்து ஆரம்பித்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது வரைக்கும் பேசிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை முடிக்கிறார்கள். அந்த உரையின் இடையிலே அவர்கள் சொல்கிறார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, உங்கள் மத்தியிலே நான் 2 விஷயங்களை விட்டுச் செல்கிறேன். லன் ததில்லு மா இன் தமஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்து வாழ்வீர்களாக இருந்தால் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், 2வது வ சுன்னதி, என்னுடைய வழிமுறை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உரையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி விட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். இது மட்டுமல்ல, அதாவது தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா இன் தமஸக்தும் பிஹிமா மட்டுமல்ல, தௌஹீதிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உள்ள அந்த உரையை முடித்துவிட்டு கேட்கிறார்கள், அலா ஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு ரசூல். ரசூல் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர்.
அல்லாஹ் கொடுக்கிற செய்தியை எத்தி வைப்பது அவருடைய பொறுப்பு, கடமை. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். இந்த சமுதாயத்திற்கு சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்வு அவர்களிடம் இருக்கிறது. எனவே இந்த உரையை முடித்துவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், அலா ஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கும் போது சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்றதும் அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்தவில்லை, தன்னுடைய விரலை, சுட்டு விரலை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ், நான் எத்தி வைத்து விட்டேன் என்று இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இதற்கு நீயே சாட்சி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அந்த இடத்திலே சாட்சி ஆக்கினார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அழகான கொள்கையை இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் கொள்கை இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல், நாகரிகம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல், மனித நேயம் இல்லாமல் மிருகங்களாக கொஞ்சம் மனிதர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் பொறுக்கவில்லை. அந்த மக்கள், தந்தையுடைய மனைவியோடு மகன் விபச்சாரம் செய்கிறான், தந்தையுடைய மனைவியோடு மகன் விபச்சாரம் செய்கிறான், ஒரு பெண்ணோடு 10 பேர் விபச்சாரம் செய்கிறார்கள். சமுதாயத்தில் தட்டி கேட்பதற்கு யாருமே இருக்கவில்லை. அங்கே கல்லை வணங்குகிறார்கள், மரத்தை வணங்குகிறார்கள், பேரிச்சம்பளத்தை வணங்குகிறார்கள், மண் குவியலை வணங்குகிறார்கள், லாத்தை, உஸ்ஸாவை, மனாத்தை வணங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காட்சி பொறுக்க முடியவில்லை. மூட நம்பிக்கைகளிலே இருக்கிறார்கள், சகுனம் பார்க்கிறார்கள், சாஸ்திரம் பார்க்கிறார்கள், ஜோசியம் பார்க்கிறார்கள். இப்படியான நிலையிலே அந்த மக்கள் இருக்கிறார்கள். கொலை வரை பிடித்து போயிருக்கிறார்கள். இப்படியான காட்சிகளை அவர்களால் பார்த்து சகிக்க முடியவில்லை. பெண் குழந்தையா என்று அறிந்ததும் அந்த குழந்தையை உயிரோடு போட்டு புதைக்கிறார்கள். இப்படியான அரக்கர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் உள்ளம் வேதனைப்படுகிறது. என்ன நடக்கிறது? மனிதர்கள் தோற்றத்தில் இருக்கிறார்கள், கொலைவரை பிடித்து அலைகிறார்கள், போதை அடித்து அலைந்து திரிகிறார்கள், விபச்சார பைத்தியம் பிடித்து திரிகிறார்கள். ஒரு நல்ல பண்பாடு இந்த சமுதாயத்திலே இல்லையே என்று வேதனைப்பட்டு ஹிரா குகையிலே போயிருந்து அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வை சரியாக தெரியாது, இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த காட்சிகள் வேதனையை தந்தன. எனவே அங்கே போயிருந்து அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்வு செய்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அந்த தூதர் 23 வருடங்களில் அல்லாஹ்விடம் இருந்து பெற்ற வஹியை வைத்து அந்த சமுதாயத்தை அப்படியே தலைகீழாக மாற்றி காட்டினார்கள். எப்படி இருந்தவர்கள்? விபச்சாரத்திற்கு அடிமையாக இருந்தவர்கள். சமுதாயமே விபச்சாரத்தை அங்கீகரித்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், மாயிஸ் இப்னு மாலிக் என்பது அவருடைய பெயர். வந்து சஹாபாக்கள் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருக்கும் போது அவர் சொல்கிறார், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன், நாசமாகி விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இவருக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இவர் பைத்தியகாரன் கிடையாது, புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு நல்ல மனிதன். அப்படியாக இருந்தால் இந்த மனிதன் போதை அடித்திருக்கிறானா என்று பாருங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கிட்ட போய் வாயில் மூக்கை வைத்து நுகர்ந்து பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் போதையும் அருந்தவில்லை என்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் அதுக்கு பிறகுதான் இன்குவாரி பண்ணுகிறார்கள், விசாரிக்கிறார்கள், என்ன நடந்தது? யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சில நேரம் அந்த பெண்ணோடு நீ தனிமையில் இருந்திருப்பாய், போய் தௌபா செய், உனக்கு தண்டனை கிடையாது என்றார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் உண்மையில் விபச்சாரம் செய்து விட்டேன், சில நேரங்களில் அந்த பெண்ணை நீ முத்தமிட்டிருப்பாய், அல்லாஹ்விடத்தில் போய் அழுது தௌபா செய், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், முத்தமிட்டதற்காக மரண தண்டனை கிடையாது என்று சொன்னார்கள். அந்த மனிதர், இல்லை யா ரசூலல்லாஹ், உண்மையிலே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று கெஞ்சுகிறார், எனக்குரிய தண்டனையை கொடுங்கள் என்கிறார். ஏற்கனவே திருமணம் முடித்தவர். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், இந்த மனிதரை கல்லால் எறிந்து கொலை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த மனிதரை கல்லால் எறிகிறார்கள். ஓடுகிறார். ஓட ஓட பின்னால் சஹாபாக்கள் சென்று எறிகிறார்கள். வேகமாக ஓடும்போது இடையிலே ஒருவர் அவரை மடக்கி பிடித்து கொடுத்தார். சஹாபாக்கள் எறிந்து அவரை கொலை செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அவர் வேகமாக ஓடினார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவரை நீங்கள் ஓட விட்டிருக்க கூடாதா என்றார்கள். ஒரு சஹாபி சொன்னார், அவரை நான் மடக்கி பிடித்து கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரை நீ உன்னுடைய ஆடையினால் மறைத்து பாதுகாத்திருக்க கூடாதா என்றார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள்,
இந்த மனிதன் செய்திருக்கிற தௌபாவை ஒரு சமுதாயத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தால் அந்த சமுதாயத்திற்கும் அது மிஞ்சிவிடும் என்று சொன்னார்கள். இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், விபச்சாரத்திலே மூழ்கி கிடந்தவர்கள், விபச்சாரத்தை பொழுதுபோக்காக செய்து கொண்டிருந்தவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மாற்றி, யாரும் பார்க்கவில்லை, யாரும் காட்டிக் கொடுக்கவில்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இது தெரியும் என்கிற காரணத்தினால் அல்லாஹுக்கு முன்னால் நான் ஒரு பரிசுத்தமான மனிதனாக போய் நிற்க வேண்டும் என்ற அந்த பயத்தோடு, அந்த கவலையோடு அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் மக்கள் இருக்கிறார்கள் என்று கூட வெட்கப்படாமல் வந்து நிற்கிற நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த மக்கள் எல்லோருடைய பொழுதுபோக்கு மதுபானம் அருந்துவது. மதீனாவுக்கு வந்த பிறகு மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய வீடுகளிலும் பீப்பாய் கணக்கில் மதுபானம் இருந்தது. பெரல் பெரலாக மதுபானம் வைத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு, நிச்சயமாக மதுபானம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலாகும், அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற அழைப்பை இந்த மக்களுக்கு விடுங்கள் என்று சொன்னபோது மதீனத்து வீதிகள் எல்லாம் மது ஆறுகளாக ஓடின என்று புகாரியிலே பார்க்கிறோம். எல்லோரும் வீட்டில் இருந்த அந்த மது ட்ரம்களை, அந்த மது பீப்பாய்களை தங்களுடைய கால்களால் உதைத்து விட்டார்கள். ரோட்டிலே மது ஆறு ஓடுகிறது. அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இப்படி மது பித்தர்களாக இருந்தவர்களை இந்த நிலைக்கு மாற்றினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த கொள்கை. 23 வருடங்களும் அவர்கள் போதித்த அந்த கொள்கை இப்படி மனிதர்களை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு பயான், எத்தனை உரைகள், எத்தனை ஹுத்பாக்கள், என்ன மாற்றம்! நாம் எல்லோருமே மாறாத நாம் அனைவருமே மனதிலே வேதனையோடு செல்கிறோமா இல்லையா? எல்லோருமே, எல்லோரும் மாறவில்லை. அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து எல்லோருமே வேதனைப்படுகிறோம். என்ன பயானை கேட்கிறார்கள், என்ன பயானுக்கு போகிறார்கள், என்ன தாவா பேசுகிறார்கள், எந்த மாற்றமும் இல்லையே என்று எல்லோரும் வேதனையோடு பேசிக்கொண்டு செல்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? உண்மையிலேயே கொள்கை பற்றிய தெளிவு இல்லாததான் காரணம். சகோதரிகளே, அல்லாஹ் யார் என்று தெரியவில்லை நமக்கு. நாம் சாதாரணமாக மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், மனிதர்களை நேசிக்கிறோம். அந்த அளவுக்கு கூட ரப்புல் ஆலமீனை நம்ம எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான், நமக்கு எவ்வளவு நிஅமத்துகளை தந்திருக்கிறான், எவ்வளவு அருட்கொடைகளை நம் மீது சொரிந்திருக்கிறான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறான். இப்படியான நிஅமத்துகளை தந்த இந்த அல்லாஹ்வை பற்றி சரியான அறிவு நம்ம யாருக்குமே இல்லை. அல்லாஹ்வுடைய கலாம், யாருடைய எஸ்எம்எஸ் வந்தால், யாருடைய ஃபேஸ்புக்கிலே வரக்கூடிய கமெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பிலே வரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து பார்ப்பதற்கு மனம் துடிக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இவ்வளவுதான் அல்லாஹ்வை நாம் புரிந்திருக்கிற நிலை. ஒரு மிஸ்கோல் வந்துவிட்டால் யார் அந்த மிஸ்கோலுக்கு உரியவர் என்று பார்க்காமல் தூங்க முடிவதில்லை. ஆனால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் திரும்ப திரும்ப முஅத்தின் சொல்லுகிறார், அல்லாஹுதான் மிகப்பெரியவன், அல்லாஹுதான் மிகப்பெரியவன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 4 தடவைகள் சொல்கிறார் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு அவர் பிறகு கலிமா சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இவ்வளவையும் சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறார், ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்கு விரைந்து வாருங்கள். திரும்ப சொல்றார் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் ஏன் ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலா சொல்லுகிறேன் தெரியுமா? அல்லாஹுதான் மிகப்பெரியவனுடைய தூக்கம் மிகப்பெரியதல்ல, நீ பார்த்து கொண்டிருக்கிற சினிமா மிகப்பெரியதல்ல, நீ பார்த்து கொண்டிருக்கிற டிராமா மிகப்பெரியதல்ல, உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் விருந்தாளி மிகப்பெரியவர் அல்ல, நீ வைத்திருக்கக்கூடிய கஸ்டமர் உன்னுடைய வாடிக்கையாளர் மிகப்பெரியவர் அல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ரியாக்ஷன்! பெரிய பள்ளிகள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடக்கிறது. மறுமை நாள் நெருங்கும் போது பள்ளிவாசல்கள் அதிகரிக்கும், பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படும், பள்ளிவாசல்களை அலங்கரிப்பதிலே போட்டி போடுவார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல்களிலே தொழுகையாளிகள் மிக குறைவாகவே இருப்பார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், ஏதாவது ஒரு நிவாரணம், ஏதாவது ஒரு கடிப்போடு என்று சொன்னால் எல்லோருடைய பட்டியலையும் கொடுக்கிறோம், மிகப்பெரிய லிஸ்ட் வருகிறது. ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தால், லுஹருக்கு வந்து பார்த்தால் ஒரு கா சஃப் நிற்கும், மகரிபுக்கு வந்து பார்த்தால் ஒரு 3 சஃப் நிற்கும்,
இஷாவுக்கு 4 சஃப் நிற்கும், ஃபஜ்ருக்கு ஒரே ஒரு சஃப் நிற்கும். ஊர்ல இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கும் வரக்கூடிய ஆண்களுடைய நிலை இதுதான். பெரும் பெரும் பள்ளிவாசல்கள் போட்டி போட்டு பெருமைக்காக பள்ளிகள் கட்டப்படுகின்றன. எங்களுடைய பள்ளிவாசல் தான் மிக பெரியது, வரலாற்றிலே எங்களுடைய பள்ளிவாசல் தான் பெரிய பள்ளிவாசலாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இதுதான் நடக்கிறது. அரபு நாடுகளுக்கு போய் பார்த்தாலும் இதுதான் நிலைமை, ஐரோப்பிய நாடுகளிலும் இதுதான் நிலைமை. பெரும் பெரும் பள்ளிவாசல்களை கட்டுகிறார்கள், ஆனால் தொழுகையாளிகள் இல்லை. என்ன பிரச்சனை? இவ்வளவு அழகாக, இவ்வளவு தெளிவாக முஅத்தின் அழைப்பு விடுத்தும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தியும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அன்புள்ள சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஹராமான உணவு கலந்துவிடக் கூடாது என்ற கொள்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? என்னுடைய பிள்ளையுடைய உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும், என்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்கிற உணவு ஹலாலாக அமைய வேண்டும், நானும் என்னுடைய குடும்பமும் உடுக்கிற உடுப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். இந்த கவலை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கும்போது பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிறார்கள். சதகா பேரிச்சம்பழங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியில் திறந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய முறையில் இப்போது குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய மனங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கும். இப்ப பள்ளிக்குள் ஓப்பனாக பேரித்தம்பழம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை, 2-3 வயது குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வருகிறார். வந்தவர் பேரிச்சம்பழ குவியலை பார்த்ததும் ஓடி போய் ஒரு பேரிச்சம்பழம், அவ்வளவு கும்பத்துக்குள்ள ஒரே ஒரு பேரிச்சம்பழம். இதுல என்ன இருக்கு சகோதரிகளே? ஒரு பேரிச்சம்பழம், ஒரு சின்ன பிள்ளை, இப்படித்தானே நம்ம பார்ப்போம். அந்த பிள்ளை போய் பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டவுடன் உட்கார்ந்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறி போனார்கள், துடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். மகனே மகனே, கஹ் கஹ், துப்புங்கள் துப்புங்கள் என்று சொல்லி வாய்க்குள் கையை போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு மகனுக்கு தர்பியா கொடுக்கறாங்க, பேர பிள்ளைக்கு தர்பியா கொடுக்கறாங்க. சதகா நமக்கு ஹராம் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் சதகா ஹராம், ஹதியா கூடும். சதகா அவர்களுக்கு ஹராம், அல்லாஹ் அப்படி ஹராம் ஆக்கிட்டான். அப்ப அந்த பிள்ளைக்கு அது ஹராம்ன்றது தெரியாது. அந்த வயசுல என்ன புரிய போகுது? 2-3 வயசுல ஹராம் ஹலால் பார்க்கிற வயசு அது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? என்னுடைய பிள்ளையுடைய உடம்பில் ஒரு துளி ஊற ஹராம் ஓடிவிடக் கூடாது என்று நினைத்தார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இருக்கும் போது அவர்களுடைய வேலைக்காரர் ஒரு உணவை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த உணவை விருப்பத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டார்கள். ஏற்கனவேயும் அவன் கொடுத்திருக்கிறான், சாப்பிட்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவன் கேட்கிறான், அபூபக்கரே, இந்த உணவு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ சொன்னாய், நீ தந்தாய், நான் சாப்பிட்டேன், உனக்குத்தான் தெரியும் என்று சொன்ன போது அவன் சொல்கிறான், ஜாஹிலிய காலத்திலே, இஸ்லாத்துக்கு முந்திய காலத்தில் என்னிடம் ஒருவன் வந்து குறி கேட்டான், ஜோசியம் கேட்டான். ஆனா உண்மை எனக்கு ஜோசியம் சொல்ல தெரியாது, இருந்தாலும் வந்தவனை விடக்கூடாது என்று சொல்லி நான் போலியாக ஜோசியம் சொன்னேன். அப்ப அதற்குரிய பணத்தை கேட்டேன், அவன் பணம் இல்லை என்று போய்விட்டான். இப்போது அவனை நான் சந்தித்தேன், அதற்குரிய பணத்தை அவன் கொடுத்தான். ஜாஹிலிய காலத்தில் செய்த பார்த்த ஜோசியத்திற்காக இப்போது எனக்கு பணம் கொடுத்தான், அந்த பணத்தை கொண்டுதான் இந்த பொருளை வாங்கினேன் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக தன்னுடைய விரல்களை வாய்க்குள் விட்டு வாந்தி எடுக்கிறார்கள். மேக்சிமம் ட்ரை பண்ணி வாந்தி எடுக்கிறார்கள். வாந்தி எடுத்து விட்டு 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்விடம் அழுகிறார்கள், யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன், என்னை அறியாமல் என்னுடைய சக்தியை மீறி என்னுடைய உடம்பிலும் என்னுடைய இரத்தத்திலும் கலந்து விட்டதற்காக நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அழுதார்கள். இது அவர்களால் முடிந்தது சகோதரிகளே. இப்படி செய்ய அந்த மக்களால் முடிந்தது. இன்றைக்கு நமக்கு வட்டியிலிருந்து விடுபட முடிகிறதா? ஒரு கஷ்டம் வருகிறது வீட்டிலே, அந்த கஷ்டத்தின் போது நகை இருக்கிறது, நகையை விற்றுவிட்டு நம்முடைய பிரச்சனையை முடிப்போம் என்ற உறுதியான கொள்கை நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? எவ்வளவுதான் மார்க்கம் பேசுவோம், எவ்வளவுதான் பயான கேட்போம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லும் போது அழுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரரோடு நடந்து கொண்ட முறையை சொல்லும் போது அழுவோம். ஆனால் நம்முடைய வீட்டில் நமக்கு ஒரு தேவை, ஒரு கட்டில் வாங்க வேண்டும், ஒரு கபட் வாங்க வேண்டும், ஒரு சீட்டு கட்ட வேண்டும், சீட்டு காசு கொடுக்க வேண்டும், அல்லது பிள்ளைக்கு மருந்தெடுக்க வேண்டும், பலரிடமும் உதவி தேடி பார்த்தோம், இல்லை என்ற போது கழுத்தில் கிடக்கிற செயின் தெரிகிறது, கையில் கிடக்கிற காப்பு தெரிகிறது, இதை விற்றுவிட்டு பிரச்சனையை முடிப்போம் என்று எத்தனை பேர் நம்மில் முடிவெடுக்கக்கூடிய உறுதியான கொள்கையோடு இருக்கிறோம் என்று கேட்டு பாருங்கள். இல்லை.
மார்க்கம் பேச முடிகிறது, மார்க்கத்தை கேட்க முடிகிறது, செய்ய முடியவில்லை. ஈடு வைப்போம். எதற்கு ஈடு வைப்போம்? ஈடு வைத்து அறுதியான நிறைய அனுபவங்களும் இருக்கிறது, நிறைய கஷ்டப்பட்ட அனுபவங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த சொத்தை விடுவதற்கு மனமில்லை. ஈடுதான் இறுதி தீர்வு என்ற நிலையில் அதை விட்டுவிட்டு ஈடு வைக்காமலும் வட்டிக்கு எங்காவது நம்முடைய நகையை நாமே போட்டுக்கொண்டு வட்டிக்கு எங்காவது வேறு முறையில் பணம் கிடைக்குமா என்று தேடுகிற நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் இன்று மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கொள்கை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய வீட்டில் சின்ன ஒரு ஹராம் நடந்தால் அப்படியானவர்கள் துடித்து போகிறார்கள். அவர்களுடைய காப்பு அடகு கடையில இருக்கிறது, அவர்களுடைய மாலை அடகு கடையில இருக்கிறது, அவர்களுடைய வீட்டு உறுதி அடகு கடையில இருக்கிறது. யாராவது ஒருவன் சீதனம் வாங்கி விட்டானாம் என்று கேள்விப்பட்டால் துடித்து போகிறார்கள், கொதித்து போகிறார்கள். இவனா, இவனுக்கு பின்னாலா, இவனா என்று கச்சரிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், சீதனம் வாங்குவது சரி என்று நான் சொல்லவில்லை, அதுவும் ஹராம். ஆனால் என்ன நிலைமை என்று கேட்டால், நம்முடைய சொத்து அத்தனையும் வட்டியிலே இருக்கிறது, நம்முடைய சொத்து அத்தனையும் ஹராத்தில் இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கவலை வரவில்லையே. இந்த வட்டியோடு நான் மௌத்தாகிவிட்டால், இந்த நேரத்தில் என்னுடைய ரூஹ் போய்விட்டால், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நேரத்தில் என்னிடத்திலே வந்து விட்டால் என்கிற பயம் கொஞ்சமும் வராமல், அவன் சீதனம் வாங்கி விட்டான், அவன் திருடி விட்டான், அவன் ஏமாற்றி விட்டான், அவன் களவெடுத்து விட்டான், அவன் வந்து ஏமாற்றி விட்டான், அவன் லஞ்சம் கொடுத்து விட்டான், இதுதான் நமக்கு பெரிதாக தெரிகிறது என்றால் நம்முடைய நிலை என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இப்படியான ஒரு முரண்பாடான நிலைக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கொள்கை தெரியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் போதித்த தெளிவான உறுதியான அந்த கொள்கையை நாம் படிக்கவில்லை, அதற்கான முயற்சியும் நாம் செய்யவில்லை. கொள்கையிலே மிக பிரதானமானது அல்லாஹ்வை பற்றி அறிவாகும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் 30 இடங்களிலே அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். அல்லாஹ்வை என்ன அறிந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பெயர் தெரியுமா நமக்கு? அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் நமக்கு பாடமா? அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுக்கு பொருள் சொல்ல முடியுமா? அல்லது அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவில ஒரு 10 பேரையாவது உடனடியாக பொருளோடு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? ஏரியாவில் உள்ள அத்தனை பேருடைய பேரும் தெரியும், பட்ட பேரும் தெரியும், பரம்பரையும் தெரியும். அவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரை இன்னாருடைய அடுக்கிக் கொண்டு செல்வோம், அது பரவாயில்லை, தேவை. சினிமா நடிகர்கள் நடிகைகளுடைய பெயர்கள் தெரியும், விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள் தெரியும், தேவையில்லாத கூத்தாடிகளுடைய பெயர்கள் தெரியும். ஆனால் நம்மை படைத்து நமக்கு ரிஸ்கை தந்து கொண்டு நம்மை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைத்தானோ அந்த அல்லாஹ்வுடைய பெயர் தெரியாது என்றால் இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது? சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாப்பாவுடைய பெயர் உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் யாராவது இதை ஜீரணிப்பார்களா? உங்களுடைய உம்மாவுடைய பெயர் என்ன என்று தெரியாது என்று சொன்னால் யாராவது அங்கீகரிப்பார்களா? ஒருவர் உங்களுடைய உம்மாவுடைய பெயர் இது, இப்படி ஒரு பெயரும் இருக்கிறது, இப்படி ஒரு பெயரும் இருக்கிறது என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. நம்முடைய தாயுடைய பெயர், தந்தையுடைய பெயர் தெரிந்திருக்கிற நமக்கு நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், ஹாலிக், ராசிக், இவனுடைய பெயர்கள் எத்தனை என்பதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு நேரமும் இல்லை நிறைய பேருக்கு. சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வீட்டில் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. யாராவது வரமாட்டாங்களான்னு தேடி தேடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பேசுறதுக்கு என்ன பேசுறதுக்கு? அவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஊரில் உள்ள அத்தனை பேருடைய பிரச்சனையும் பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களான்னு காத்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைண்டா டிவிக்கு முன்னால அவர்களுக்கு பிடிக்காத நிகழ்ச்சியாக இருக்கும், அதை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சிலர் ரோட்ல சேரை போட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பொம்பளை வாசல்ல சேரை போட்டு காத்துட்டு இருக்க, யாரும் வரமாட்டாங்களான்னு. என்ன புள்ள பயானுக்கு போகலையா? வியாழக்கிழமை பிரான்ஸ் சிட்டியில ரையான் பள்ளியில் பயான் விட்டு வச்சாங்களே, நீங்க போகலையா? டைம் இல்லை புள்ள. என்ன டைம் இல்லை? பயான் கேட்க டைம் இல்லை, அல்லாஹ்வை அறிய டைம் இல்லை, அகீதாவை படிக்க டைம் இல்லை, புறம் பேச டைம் இருக்கு, ஊர் பலாய் பேச டைம் இருக்கு, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி துருவி துருவி ஆராய டைம் இருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு உலகத்தில் வைத்து நம்முடைய அஜலை நிர்ணயித்து விட்டான். அதுபோக நம்முடைய தாய்மாரின் வயிறுகளிலே சிசுக்களாக, பச்சிலம் குழந்தைகளாக நாம் இருக்கும்போது அல்லாஹு தஆலா நம்முடைய அஜல் எவ்வளவு என்பதை எழுதிவிட்டான். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தெரியும்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லிவிட்டார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். இதுதான் பொதுவாக இந்த சமுதாயத்தினுடைய வயது. கூடினா 60-70 வருடங்கள். அன்புள்ள சகோதரிகளே, இதுல எப்போது மௌத்தாகுவோம் என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்ப எனக்கு 50 வயது என்றால் எனக்கு இன்னும் ஒரு போனஸா 20 வருஷங்கள் தான் இருக்கு. எனக்கு ஒரு 60 வயசுண்டா இன்னும் எனக்கு ஒரு போனஸா 10 வருஷங்கள் தான் இருக்கு. எனக்கு 70ண்டா எனி டைம் மலக்குல் மௌத் வரலாம். இந்த சிந்தனை எத்தனை பேரிடம் வருகிறது? வயசு கூட கூட குழப்பம் தான் வருது. இப்போ ஒரு 60 வயதை அடைகிற ஒருவர் என்ன நினைக்கணும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று. நம்ம 60 தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குதுக்குள்ள என்னத்தன்னானே தேடுவோம். நம்முடைய கபருக்கு, நம்முடைய மீசானுக்கு என்னத்தன்னானே தேடுவோம். நம்முடைய மீசான் என்ற அந்த தராசை கதிக்க செய்வதற்காக ஏதாவது திக்ர செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், தஸ்பீ செய்வோம், இப்படி பயான்ல போய் உட்காருவோம், நல்ல 4 வேலையை செய்வோம் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு கூடுதலாக இன்று சமுதாயத்தில் ஃபித்னாக்களை உண்டு பண்ணுகிறவர்கள் யார் என்று நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால், இப்படி 50ஐ தாண்டியவர்கள், 60ஐ தாண்டியவர்கள், 70இல் இருக்கக்கூடியவர்கள் தான் கூடுதலாக கணக்கு பார்ப்பதும், மூட்டி விடுவதும், குடும்பங்களுக்கு இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும், ஃபித்னாக்களை பரப்புவர்களாகவும் இருக்கிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் மௌத்தாகியாக வேண்டும். மறந்து விடாதீர்கள். நானும் தான், நீங்களும் தான், இந்த உலகத்தில் குறைகளே தேடிக்கொண்டிருக்கிற மனிதனும் தான், குறைகளே பார்க்காமல் இருக்கிற நல்லவனும் தான், இபாதத்தாலியும் தான், இபாதத் இல்லாதவனும் தான், குடிகாரனும் தான், நல்லவனும் தான், அயோக்கியனும் தான், சாலிஹான மனிதனும் தான். எல்லோருமே மௌத்தாக வேண்டும். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோமா இல்லையா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே மௌனமாக கேட்க வேண்டும். மௌத்தாகிவிட்டால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்து விடுகிறதா? அதற்கு பிறகு எனக்கு ஒன்றும் இல்லையா? சாப்டர் க்ளோஸ். இந்த கொள்கையில் நாம் இருக்கிறோமா என்று நம்மிடம் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு அதெல்லாம் என்ன சும்மா பயான்ல சொல்றாங்க, இப்படி கபுராம், கேள்வி கணக்காம், மறுமை வரைக்கும் அதுக்குள்ள வாழ்க்கையாம் என்றெல்லாம் ஆக்கள் கதைச்சிக்கிறாங்க. நமக்குண்டா அதில் நம்பிக்கை இல்லை என்ற கொள்கையோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. அல்லாஹு தஆலா அப்படியானவர்களை குர்ஆனில் எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்றால், காஃபிர்கள் சொல்லுவார்கள், இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த எங்களுடைய உலக வாழ்க்கை இருக்கிறது, நமூது வ நஹ்யா, நாங்கள் மௌத்தாகிறோம், பிறக்கிறோம், வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், காலத்தை தவிர வேறொன்றும் எங்களை அழிப்பதில்லை, இயற்கை எங்களை அழிக்கிறது, இயற்கையோடு இயற்கையாகி விடுவோம் என்று காஃபிர்கள் சொன்னார்கள். அந்த கோஷ்டியா நாம்? இல்லை சகோதரிகளே, நாம் எல்லோருமே மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள். மௌத்தானவுடன் எங்கு மௌத்தானாலும் சரி, கடலில் மௌத்தானாலும் சரி, ஆகாயத்திலே மௌத்தானாலும் சரி, நெருப்பிலே எரிந்து சாம்பலானாலும் சரி, நமக்கு பர்ஸக் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை யாருடைய மனங்களில் இல்லையோ அவர்கள் காஃபிர்கள். அவங்க பர்தா போட்டாலும் சரி, தொழுதாலும் சரி, முஸ்லிம் பேரை வச்சுட்டு இருந்தாலும் சரி, அவர்கள் காஃபிர்கள். இப்போ பர்ஸகுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொல்கிறார்கள் என்றால், அந்த பர்ஸகுடைய வாழ்க்கை, ஒரு மனிதன் மௌத்தாகி குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுகை நிறைவேற்றி கபருக்குள் கொண்டு போய் வைத்து விட்டு அவனுடைய உறவினர்கள் காலடியை எடுத்து வைத்தவுடன், அந்த கபரடியிலிருந்து திரும்புவதற்காக காலை தூக்கியவுடன் 2 மலக்குகள் வருவார்கள். வந்து அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவனிடம் கேட்கக்கூடிய கேள்விகள், இதுக்காகத்தான் இவ்வளவு நான் சுத்தி கொண்டு வருகிறேன். கேட்கக்கூடிய அந்த 3 கேள்விகள் அல்லது 4 கேள்விகள். முதல் கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? அன்புள்ள சகோதரிகளே, என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான அறிவு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி படித்திருக்கிறோமா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை குர்ஆன் ஹதீஸை வைத்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய மனச்சாட்சி பதில் சொல்லும். அல்லாஹு தஆலாவுடைய சிஃபத்துகள் என்ன என்பதை நீங்கள் ஒரு தரமேனும் உட்கார்ந்து சிந்தித்து உலமாக்களிடம் அல்லது தெரிந்தவர்களிடம் கேட்டு படித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லாஹுடைய பெயர்கள் என்ன என்பது
அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு துண்டில் எழுதி பாடமாக்கின அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? முந்தியாவது ஒரு காலத்தில் நம்முடைய ரேடியோ சிலோன் ரேடியோவில் இரவைக்கு முஸ்லிம் நிகழ்ச்சி என்று போடுவான். அந்த நேரம் மாஷா அல்லாஹ் அதில் என்ன பலாய் வந்தாலும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்கும்னா முஸ்லிம் நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கு முழு வீட்டிலையும். கடைசியாக அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னால அல்லது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அஸ்மா உல் ஹுஸ்னா ஓத கேட்கலாம் என்று சொன்னோடனே ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்று அப்படி பாட்டா படிப்பாங்க. அதை கேட்டுட்டு இருப்பாங்க வீட்டில் முக்காட்டை போட்டு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, டைம் இல்லை. குர்ஆன் ஓதுறதுக்கும் டைம் இல்லை, ஆயத்துல் குர்சியை பாடமாக்குறதுக்கும் டைம் இல்லை. இப்போ முழு டைமும் பிஸி, எல்லாரும் பிஸி. என்னத்தில் பிஸி? பிஸி. நம்ம கேட்டா என்ன சொல்றோம் என்றால், ஒரு கிளாஸ் வைப்பு மாறிங்களான்னு கேட்டா வரத்தான் வேணும், படிக்கத்தான் வேணுமா, நம்ம டைம் தானே இல்லை. என்ன பிரச்சனை? டைம் இல்லை. பிரச்சனையை சொல்ல விருப்பம் இல்லை. என்ன டைம் இல்லைன்னா அவங்களுக்கு 3 சீரியல் இருக்கு, தொடர் நாடகம் 3 இருக்கு, 3ம் பார்க்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச படம் போகும் சில நாளில், அது கட்டாயம் பார்க்கணும். அதுக்கு பிறகு அசருக்கு பிறகு கொஞ்சம் வீடுகளுக்கு போய் ஏதாவது உசுப்பேத்திட்டு வரணும். அது மத்தாக்களை பற்றி ஏதாவது பேசிட்டு வந்தா தான் ராவைக்கு நித்திர போகும். அல்லது பக்கத்து வீட்டுக்காராக்களோட இருந்து சண்டை பிடிக்கணும். அப்படியும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு கணவனோட சண்டை பிடிக்கணும், அல்லது கணவனுக்கு மனைவியோட சண்டை பிடிக்கணும். இதெல்லாம் பிஸி. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மன் ரப்புக என்று கேட்கும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் நான் பிஸியாக இருந்தேன் சொல்ல முடியுமா? இரண்டாவது கேள்வி, மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாத்தின் அடிப்படைகள் எத்தனை? கேட்ட உடனே எல்லாரும் பதில் சொல்றதுக்கு ரெடியா? ஈமானின் அடிப்படைகள் எத்தனை? கேட்ட உடனே ரெடியா சொல்றதுக்கு? இஸ்லாத்தின் அடிப்படைகள் 5 என்று சொல்லுவீங்க. முதலாவது கலிமா என்று சொல்லுவீங்க. கலிமாவுடைய ஷரத்துகள் என்னன்னு கேட்டா சொல்றதுக்கு ரெடியா? கலிமாக்கு ஷரத்து இருக்கா? நாங்க தொழுகைக்கு தான் ஷரத்து இருக்குன்னு படிச்சிருக்கோம், வுதுவுக்கு தான் ஷரத்து இருக்குன்னு படிச்சிருக்கிறோம், கலிமாவுக்கும் ஷரத்து இருக்கா என்று கேட்கிற நிலையில் இருக்கிறோமே தவிர பதில் சொல்லக்கூடிய நிலையில யாரும் இல்லை. அப்ப இது நம்ம கேட்டா நிலை. நம்ம சொர்க்கம் தர போறதும் இல்லை, நரகம் தர போறதும் இல்லை, ஒன்றும் செய்ய போறதில்ல. நம்முடைய கேள்விக்கே உங்களால பதில் சொல்ல முடியாது என்றால், முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் எழுப்பி, அதுவும் யாரும் வர முடியாது சப்போர்ட்டுக்கு, தன்னந்தனியே உட்கார்ந்திருக்கும் போது அந்த இருட்டறையிலே வைத்து மா தீனுக்க என்று கேட்டால் தீனி அல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த கான்பிடென்டான உறுதியான நம்பிக்கையோடு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூன்றாவது கேட்க போறாங்க, மஹாதர் ரஜுலுல் லதி புஇஸ ஃபீக், உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார்? மன் நபியுக, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி தெரியுமா? மக்காவில் 23 வருடங்கள், மக்காவில் 13 வருடங்களும், மதீனாவில் 10 வருடங்களும், 23 வருடங்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்றதை படிச்சிருக்கிறீங்களா? குறைஞ்சது நம்ம நிறைய பயான்ல அறிமுகப்படுத்தினமே ஒரு புத்தகம், ரஹீக்குல் மக்தூம் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தையாவது வாங்கி இதுவரைக்கும், அப்ப பயான்ல சொல்லியிருக்கிறோம், அதுக்கு பிறகாவது அந்த புத்தகத்தை வாங்கி நான் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டிய நபிகள் நாயகத்தின் வரலாறை நான் படிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் படிச்சு முடிச்சிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவி என்று ஷூரா தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை பிள்ளைகள் என்று ஷூரா தெரியுமா? அந்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் உயிரோடு இருந்தார்கள் என்று தெரியுமா? மக்காவில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியான கஷ்டங்களோடு இருந்தது என்பது தெரியுமா? மதீனாவில் அவர்கள் வாழும்போது எப்படி வாழ்ந்தார்கள் என்பது தெரியுமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இபாதத் செய்தார்கள் என்பது தெரியுமா? எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள் என்பது தெரியுமா? எப்படி குழந்தை வளர்த்தார்கள் என்பது தெரியுமா? மனைவிமாரோடு எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது தெரியுமா? அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது தெரியுமா? தெரிந்தால் மன் நபியுக என்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் மன் நபியுக என்று கேட்கிற நேரத்தில் எப்படி நம்மிடத்திலே பதில் வரப்போகிறது சகோதரிகளே? அடுத்ததாக 4வது கேட்கப்பட போகிற கேள்வி குர்ஆனை பற்றியது. குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்கும் போது, யா அல்லாஹ், நான் குர்ஆனை ஈமான் கொண்டிருந்தேன், டெய்லி நான் குர்ஆனை ஓதுவேன், குர்ஆன் வகுப்புகளை நான் மிஸ் பண்ண மாட்டேன், தஃப்சீரை படிப்பேன், தர்ஜமத்துல் குர்ஆனை படிப்பேன். யா அல்லாஹ், நானும் என்னுடைய பிள்ளைகளும் உட்கார்ந்து டெய்லி குர்ஆன் ஓதுவோம், நாங்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்தோம். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை குர்ஆனை மனப்பாடம் செய்ய நான் அனுப்பினேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருந்தால், குர்ஆனை பற்றி என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கும் போது, நான் ஓதினேன், அதை படித்தேன், அதை கொண்டு அமல் செய்தேன் என்று சொல்ல முடியும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த 4 கேள்விகளும்
கொள்கை பற்றிய கேள்விகள், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, குர்ஆனை பற்றி உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்ற இந்த 4 கேள்விகளும் அகீதாவோடு, கொள்கையோடு தொடர்பான கேள்வி. கொள்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த கொள்கை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த கொள்கையை நாம் தேடி படிக்காத காரணத்தினால் இன்றைக்கு கொள்கையில் உறுதியற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் கொள்கையில் உறுதியோடு இருந்தார்கள். கொள்கை மிக முக்கியம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கையை காசை பார்க்கிற அந்த முக்கியத்துவத்தையாவது கொள்கைக்கு கொடுங்க சகோதரிகளே. காசுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், உங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொடுக்கிற முக்கியத்துவம் யாரும் வரப்போறல்லானா கபருக்குள்ள உங்களோட காசு வருமா? உங்களோட காசை வைத்து கவன் துணி வாங்குகிறார்களா? நம்ம பார்க்கிறோமா இல்லையா? மௌத்தானத்துக்கு பிறகு யாராவது நிற்கிற ஒருவர் போய் கவனுக்கு ஆர்டர் கொடுக்கிறார், மஞ்சு பலகைக்கு ஆர்டர் கொடுக்கிறார். அது கூட நம்முடைய காசுல வாங்குறல்ல. நம்முடைய பிள்ளைகள் யாராவது கபருக்குள்ள வந்து கூட படுக்கிறானா? மஹ்ஷரிலே நம்மை கண்டால் நம்முடைய பிள்ளை ஓடி வந்து நம்மை கட்டிப்பிடித்து, தாயே என்னுடைய நன்மைகளில் அறவாசியை உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று தருவானா? எதுவுமே நடக்காது. ஒவ்வொருவரும் மௌத்துக்கு புற மௌத்தின் நிலைமை, உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த சிச்சுவேஷனில் இருந்து கடைசி வரைக்கும் யா நஃப்ஸி தான், தனித்தனியே தான் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் மேக்சிமம் 70 வருடங்கள், 70க்கு பிறகு வாழ்ந்தாலும், நான் அடிக்கடி சொல்றதை போல 70க்கு பிறகு வாழ்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. பிள்ளைகளை கணக்கெடுக்காது. சில பிள்ளைகள் ஓப்பனாவே சொல்லிடும், இந்த கிளடு கிடந்து எங்களை கணக்காட்டுப்படுத்துது. 70க்கு பிறகு நம்ம கிடந்து ஒரு மூலையில உட்கார்ந்து இருமிட்டு துப்பிட்டு கிடக்கும் போது சில பிள்ளைகள் ஓப்பனாவே வாரவங்கள்ட்ட அவங்களோட காது கேட்கவே சொல்லுது, இந்த கிளட்டால எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று. இந்த கிளடு வீட்டரிக்கும் போது நாங்க இப்படி டிப்போர் என்று கேட்குது பிள்ளைகள். 70க்கு பிறகு லைஃபுக்கு அர்த்தமே இல்லை. மேக்சிமம் 70 வருடங்கள் வாழப்போகிறோம். அதற்கு பிறகு கபருக்குள் எத்தனை 5 மணித்தியாலமா 10 மணித்தியாலமா? இல்லை சகோதரிகளே, உலகம் அழியும் வரைக்கும் கபரில் வாழ வேண்டும். அதற்கு பிறகு மஹ்ஷரிலே 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். உடம்பிலே ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது. ஓடி ஒதுங்குவதற்கு மரங்கள், கட்டிடங்கள், நிழல்கள் எதுவுமே இருக்காது. இதை ஈமான் கொண்டவர்கள் என்பதால் தான் நாம் மூமின்கள், முஸ்லிம்கள் என்று வாழ்கிறோம். இந்த நம்பிக்கைக்கும் இந்த கொள்கைக்கும் ஏற்ற முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மாறாத கொள்கையும் மாறும் சமுதாயமும் என்ற இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்தோம், போனோம் என்று இல்லாமல் சொல்லப்பட்ட செய்திகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த செய்திகளும் மறுமையில் நமக்கு எதிராக வந்துவிடக் கூடாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே ரையான் என்ற ஒரு பள்ளிவாசலிலே வைத்து இப்படி உரையாற்றப்பட்டது. நாங்கள் உரையை கேட்டுக்கொண்டிருந்தோம், உரைக்கு பிறகு மார்க்ஸ் கொடுத்தோம், மதிப்பெண் கொடுத்தோம். இப்படி நல்லா பேசினார், மோசமாக பேசினார் என்று மதிப்பெண் கொடுத்தோம் என்ற நிலையில் வந்துவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உரையிலிருந்து எவ்வளவு எடுத்தோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அந்த கொள்கைக்கேற்ப மாற்றினோம் என்ற அந்த நிலைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசி எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இங்கே சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்க தௌஃபீக் செய்ய வேண்டும். கொள்கையிலே உறுதியுள்ளவர்களாக வாழ்ந்து மௌத்தாகும் போது கொள்கையோடு மௌத்தாகி கபரிலே மன் ரப்புக மா தீனுக மா ஹாதா ரஜுல் லதி புஇஸ ஃபீக் என்று கேட்கும் போது இலகுவாக பதில் சொல்லி கபர் சுவன பூஞ்சோலையாக மாற்றப்பட வேண்டும். மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நமக்கு நிழல் கிடைக்க வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சுவனத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.